பொருளாதாரம்னா ரொம்ப சிக்கலான விஷயம்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேணாம். பிரபல முதலீட்டாளர் ரே டேலியோ என்ன சொல்றாருன்னா, பொருளாதாரம் ஒரு சிம்பிளான மெஷின் மாதிரி தான் வேலை செய்தான். அடுத்த சில நிமிஷத்துல அந்த மெஷின் எப்படி ஓடுதுன்னு நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. டாலியோவோட மொத்த ஐடியாக்கும் இதுதான் பேஸ். பொருளாதாரம்ங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு புயல் மாதிரி இல்ல. அதுக்கு பதிலா சிம்பிளான ரூல்ஸ் படி திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ஓடுற ஒரு மெஷின். அந்த மெஷினை இயக்குற முக்கியமான பாகங்கள் என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஆனா பாருங்க, இந்த சிம்பிளான விஷயத்த நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. அதனால தான் வேலை இழப்பு, கடன் பிரச்சனைன்னு தேவையில்லாத கஷ்டமெல்லாம் வருது. இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஏற்ற இறக்கங்களை நாம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் இந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். சரி, பகுதி ஒரு சிம்பிளான பொருளாதார இயந்திரம். அந்த மெஷின்குள்ள என்னதான் இருக்கு? அதை இயக்குறது வெறும் மூணு முக்கியமான சக்திகள் தான். அது என்னன்னு பாப்போம். இந்த 3 விஷயம்தான் மொத்த எக்கானமியோட மேப் மாதிரி. 1 ப்ரொடக்டிவிட்டி growth, அதாவது நாம எவ்ளோ திறமையா வேலை செஞ்சு பொருட்களை உருவாக்குறோங்கிறது. 2வது ஷார்ட் டேர்ம் டெத் சைக்கிள், இது ஒரு 5லேருந்து 8 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஏற்ற இறக்கம். 3வது லாங் டேர்ம் டெத் சைக்கிள், இது பல 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு பெரிய அலை. இந்த 3 எப்படி ஒன்னா சேருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். 2வது பகுதி பரிவர்த்தனைகள், பணம் மற்றும் கடன். இந்த மெஷினோட பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, அந்த 3 சக்திகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எக்கானமியோட ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு யூனிட், அதாவது ஒரு டிரான்சாக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். டிரான்சாக்ஷன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு காஃபி வாங்குறீங்க, அது ஒரு டிரான்சாக்ஷன். நீங்க காசு கொடுக்குறீங்க, அவங்க காஃபி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் டெய்லி நடக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்த்தா வர்றதுதான் மொத்த எக்கானமியே. இப்ப சொல்ல போற இந்த ஒரு லைனை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரோட செலவு இன்னொருத்தரோட வருமானம். யோசிச்சு பாருங்க, நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் அந்த கடைக்காரருக்கு வருமானமா போகுது. அவருக்கு வருமானம் அதிகமானா அவரும் அதிகமா செலவு பண்ணுவாரு. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எக்கானமிய முன்னாடி கொண்டு போய்கிட்டே இருக்கும். பணத்துக்கும் கடனுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க கையில காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அந்த டீல் அங்கேயே முடிஞ்சுது. ஆனா ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போதோ இல்ல ஒரு பார்ல கணக்கு வைக்கும்போதோ நீங்க ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க, நான் அப்புறமா காசு தரேன்னு. அந்த ப்ராமிஸ் தான் கிரெடிட். இது ஒரே நேரத்துல கடன் கொடுத்தவருக்கு ஒரு சொத்தையும் கடன் வாங்கின உங்களுக்கு ஒரு பொறுப்பையும், அதாவது கடனையும் உருவாக்குது. சரி, கடன் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இந்த நம்பரை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. உதாரணத்துக்கு, யுஎஸ் எக்கானமில மொத்தமா புழக்கத்துல இருக்கிற பணத்தோட மதிப்பு வெறும் $3 ட்ரில்லியன் தான். ஆனா அங்க இருக்கிற மொத்த கடனோட அளவு $50 ட்ரில்லியன். யோசிச்சு பாருங்க, பணத்தை விட 15 மடங்குக்கும் மேல கடன் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எக்கானமி கிரெடிட்டை நம்பிதான் ஓடிட்டு இருக்கு. டாலியோ சொல்ற மாதிரி கிரெடிட் தான் எக்கானமில ரொம்ப முக்கியமான பார்ட். ஆனா அதுதான் யாருக்கும் சரியா புரியாததும் கூட. நம்ம பாக்குற இந்த எக்கனாமிக் சைக்கிள்ஸ், அதாவது ஏற்ற இறக்கங்கள், பணத்தால வர்றதில்ல. பெரும்பாலும் அது கடனால தான் வருது. அதனாலதான் இதை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். 3வது பகுதி 3 உந்து சக்திகள். சுழற்சிகள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கிரெடிட் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த கிரெடிட் ப்ரொடக்டிவிட்டி கூட சேர்ந்து எப்படி அந்த பெரிய எக்கனாமிக் சைக்கிள்ஸை உருவாக்குதுன்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் சக்தி ப்ரொடக்டிவிட்டி growth. லாங் ரன்ல நம்ம லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் முன்னேறதுக்கு இதுதான் காரணம். புது டெக்னாலஜி, நம்மளோட கடின உழைப்பு, இதனால நம்ம வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது. இது ஒரு நேரான கோடு மாதிரி மெதுவா ஏறிட்டே போகும். இது ரொம்ப முக்கியம்தான். ஆனா திடீர்னு வர்ற எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு இது காரணம் இல்ல. 2வது ஷார்ட் டேர்ம் டெத் சைக்கிள். இதுதான் நாம நியூஸ்ல அடிக்கடி கேட்கிற எக்கனாமிக் சைக்கிள். இது ஒரு 5லேருந்து 8 வருஷம் வரைக்கும் இருக்கும். கடன் வாங்குறது ஈஸியா இருக்கும்போது எக்கானமி வளரும். கடன் வாங்குறது கஷ்டமாச்சுன்னா எக்கானமி சுருங்கும். சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதத்தை மாத்தி பெரும்பாலும் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் சைக்கிள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கடன் ஈஸியா கிடைக்கும், அப்போ எக்ஸ்பான்ஷன் நடக்கும், மக்கள் நிறைய செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு உற்பத்தியை விட அதிகமா போச்சுன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் வரும், எல்லா பொருளோட விலையும் ஏறும். இதை கண்ட்ரோல் பண்ண சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதத்தை ஏத்துவாங்க. அப்போ கடன் வாங்குறது கஷ்டமாகி செலவு குறைஞ்சு ரிசெஷன், அதாவது மந்த நிலை வரும். இது ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். 3வது சக்தி லாங் டேர்ம் டெட் சைக்கிள். இதுதான் இருக்கிறதுலே பெருசு, ரொம்ப ஆபத்தானதும் கூட. இது 75லேருந்து 100 வருஷம் வரைக்கும் கூட போகும். எப்படின்னா, ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் சைக்கிள் முடியும் போதும் கடன் அளவு போன தடவை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்.
இப்படி பல தலைமுறையா நம்ம வருமானத்தை விட கடன் மெதுவா வளர்ந்துட்டே போய் ஒரு கட்டத்துல மொத்த சிஸ்டமையும் கவுத்துடுற அளவுக்கு பெருசாயிடும். ஓகே, இந்த 3 சக்திகளையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். ப்ரொடக்டிவிட்டி நம்மளோட ஹார்ட் ஒர்க்கால லாங் ரன்ல மெதுவா வளருது. ஷார்ட் டேர்ம் சைக்கிள் கடன் கிடைக்கிறத பொறுத்து ஒரு 5 to 8 வருஷத்துல நடக்குது. லாங் டேர்ம் சைக்கிள் கடன் சுமை தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகும்போது ஒரு 75 to 100 இயர்ஸ்ல பீக்குக்கு போகுது. சரி, அந்த பீக்ல என்ன நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். 4வது பகுதி பெரும் கடன் குறைப்பு, அதாவது டீலெவரேஜிங். பல 10 வருஷமா மலை மாதிரி கடன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கடன் குமிழி உடையும்போது என்னாகும்? அதான் டீலெவரேஜிங். 2008ல உலகமே சந்திச்சது இதுதான். இது ஒரு சாதாரண ரெசிஷன் இல்ல. ஒரு நார்மல் ரெசிஷன்ல சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைச்சு மக்களை மறுபடியும் கடன் வாங்க வைப்பாங்க. ஆனா இந்த டீலெவரேஜிங் பீக்ல வட்டி விகிதம் ஏற்கனவே 0 பக்கத்துல இருக்கும். அதுக்கு மேல குறைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கடன் சுமை ஏற்கனவே தலைக்கு மேல இருக்கிறதால வட்டிய குறைச்சாலும் யாரும் கடன் வாங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அப்போதான் பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகும். இந்த கடன் சுமைய குறைக்க 4 வழிதான் இருக்கு. 1. செலவ குறைக்கிறது, அதாவது சிக்கனமா இருக்கிறது. 2. கடனையே குறைக்கிறது, அதாவது சில கடன்களை தள்ளுபடி பண்றது. 3. செல்வத்தை மறுபங்கீடு பண்றது, அதாவது பணக்காரங்க கிட்டேந்து வரிய வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. 4வது, இதெல்லாம் வேலை செய்யாதப்போ சென்ட்ரல் பேங்க் புதுசா பணத்தை அச்சடிக்கிறது. ஹிஸ்டரியில நடந்த எல்லா டீலெவரேஜிங்லயும் இந்த 4 விஷயத்தையும் தான் ஏதோ ஒரு அளவுல யூஸ் பண்ணிருக்காங்க. டாலியோ இத பியூட்டிஃபுல் டீலெவரேஜிங், அதாவது அழகான கடன் குறைப்புன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருனா, கவர்மெண்ட் இந்த 4 வழிகளையும் ஒரு கரெக்டான மிக்ஸ்ல பயன்படுத்தணும். ஒரு பக்கம் சிக்கனும், இன்னொரு பக்கம் பணத்தை அச்சடிக்கிறது. இப்படி பணவாட்டம் பணவீக்கம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பெரிய சமூக குழப்பம் எதுவும் இல்லாம எக்கானமிய மறுபடியும் ஸ்டேபிள் ஆக்குறது தான் இதோட நோக்கம். சரி, கடைசி பகுதி வாழ்க்கைக்கான 3 விதிகள். இவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஒரு எக்கனாமிக் மாடல்ல இருந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு நாம எடுத்துக்க வேண்டிய சிம்பிளான பாடங்கள் என்ன? டாலியோ 3 சிம்பிள் ரூல் சொல்றாரு. ரூல் நம்பர் 1, உங்க வருமானத்தை விட உங்க கடன் வேகமா வளரவே கூடாது. ரூல் நம்பர் 2, உங்க ப்ரொடக்டிவிட்டியை விட உங்க வருமானம் வேகமா வளரக்கூடாது. ரூல் நம்பர் 3, உங்க ப்ரொடக்டிவிட்டியை, அதாவது உங்க உற்பத்தி திறனை அதிகப்படுத்த என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுங்க. கடைசில இந்த ஷார்ட் டேர்ம் சைக்கிள்ஸ்லாம் எப்படி போனாலும் லாங் ரன்ல நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது நம்ம ப்ரொடக்டிவிட்டி மட்டும்தான். இந்த அனாலிசிஸ ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கடன் சைக்கிள்ஸை வச்சு பார்க்கும்போது இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு